a token upon the house. ஒரு வீட்டிற்கு ஒரு குறியாக, ஒரு அடையாளமாக என்ற தலைப்பிலே அதுக்குரிய வசனமாக நாம் தியானிக்க போகிற வசனம் யாத்திராகமனின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீங்கள் இருக்கும் வீடுகளில் இந்த இரத்தத்தை உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். இந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும்போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலங்களுக்குள்ளாய் தான் நாம் கடந்து வந்திருக்கிறோம். எப்படியாக இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அவள் தப்புவிக்கப்படுவதற்கு அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை, பழுதற்ற ஆட்டுக்குட்டியை அடித்து இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்போது அந்த இடத்துல அவர்கள் அந்த இரத்தத்தை நிலைக்காலிலே தடவினார்கள். அதே வண்ணமாகத்தான் சங்காரத்தூதன் வந்தபோது அவர்கள் அந்த நிலைக்கால்கள் இருக்கும்படியான இரத்தத்தை பார்த்து அடையாளமாக கண்டு அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். இந்த காலத்திலும் இந்த கடைசி நாட்களில் இருக்கும்படியான நமக்கு ரட்சிப்பின் அடையாளம், ரட்சிப்பின் வஸ்திரம் மாத்திரமல்ல, அந்த பிசாசின் முத்திரையை நாம் அடையாளமாக பெற்றுக்கொள்ளாமல் இருப்போமே என்றால் அது தேவன் வருகையிலே பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் அந்த முத்திரையை தவிர்த்து பரலோக ராஜ்யத்துக்கும் நாம் சொந்தக்காரராய் விடுவிக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.